எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் இப்படி ஓகேவா. தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Suppression, okay. Isolation. Going with the flow. Drivel. Three of Wands. Three of Swords. Knight of Pentacles. Knight of Swords. Star. Page of Swords. Six of Pentacles. Empress. Very good. Okay. Okay. Then இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, செப்பரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்களா, கான்டாக்ட் பண்ணுவாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. பட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் அப்படின்னா ஓகே. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போன பர்சன்ஸாக இருக்கலாம். ஓகே, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து தென் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன பர்சன்ஸாக நீங்கள் இருப்பீங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு அது ஃபீல் ஆகுது, யார் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு அப்படின்னு நீங்கள் இங்கே மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ளேஃபுல்னஸ் காட்டிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளே பாய் மாதிரி. ஓகே, ஸோ உங்களோட ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட விளையாடுறது, நீங்கள் ஹர்ட் ஆகிவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை ஹர்ட் ஆக்குறது, உங்களை கஷ்டப்படுத்துறது, உங்களை டவுன் ஆக்குறது. ஓகே, ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா? ஸோ ஆக்சுவலி நம்மளை யார் நம்மளை டவுன் ஆக்குவாங்க, நம்மளை யார் ஹர்ட் ஆக்குவாங்க தெரியுமா? ஸோ நம்ம லைஃப்பில் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் நமக்கு வேர்ல்டு, யாரை நமக்கு உலகம்னு சொல்லிட்டு யாரை ஒருத்தவங்களை நம்ம ஹார்ட்டில் தூக்கி வைக்கிறோமோ கரெக்டாக உங்கள் ஹார்ட்டை உடைக்கிறது அவங்கள தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. வேணும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் நம்மளை டவுன் ஆக்குவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீ சொல்லி நான் கேட்கணுமா, இல்லைங்க நீ சொல்லி நான் ஹர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஈஸியாக விட்டுட்டு போயிடும். ஓகே, பட் ரொம்ப ஹார்ட்டில் நீங்கள் ஒரு பர்சனை உள்ளே கொண்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, பட் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களை ஹர்ட் ஆக்கும், டவுன் ஆக்கும். ஏன்னா இங்கே யாரை ரொம்ப நம்புறீங்க, யாரை வேர்ல்டு நீங்கள் நம்புறீங்களோ கரெக்டாக அவங்க தான் உங்களுக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க உங்கள் ஹார்ட்டே உடைப்பாங்க. ஓகே, தென் அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம்மாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோவாக இருக்கட்டும், இதில் ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. ஓகே, எனக்கு இது தோணாச்சுன்னா மேபி நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸாக என்ட்ரு ஆகிட்டு ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணும், ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் நம்ம நல்ல குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைங்க அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொல்லி ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு, பட் என்ன அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஃப்ரெண்டை தாண்டி உங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு ஃப்ரெண்டுங்க ஒரு ஸ்தானத்தை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு அடிக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு கேரிங்லாம் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற இந்த ஒரு விஷயம் இதில் பிரேக் ஆகிட்டு உண்டு.
ஆனால் பல தடவை இது ஒரு ப்ரோஸ் உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மேபி ஃப்ரெண்டாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை தாண்டி போன பிறகு இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லையே நான் உன்னை எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு லைஃப் லாங் எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டு அப்படின்னு இவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கிறது ஒரு ஸ்டார் ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகி வரும்போது ஸோ இவர் பயங்கரமாக உங்களுக்கு அந்த அட்ராக்ட் ஆகி வந்துட்டு. ஏன்னா ஸோ இதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு அவங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அதுவும் சம்டைம் இந்த ஒரு பர்சன் கிட்ட ஷேரும் பண்ணியிருக்கலாம். ஓகே, ரொம்ப ஆக்சுவலி எனக்கு இது லைஃப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு என் லைஃப்பில் கட்டாயம் வேணும், ஜஸ்ட்டு நான் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது எனக்கு மெயின் பண்ணணும்னு ஒரு ரொம்ப அட்ராக்ட் ஆகி தான் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இவர் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஏஸ் அஃப்கோர்ஸ் இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள்ங்கிறது ஒரு ஸ்டார். ஓகே, நீங்கள் ஸ்டாரோடு தெரியும், உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் உண்டுன்னு தெரியும். பட் இவர் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் கொண்டு வந்து விட்டுட்டு. ஏன்னா ஆக்சுவலி நார்மலாகவே இந்த பர்சனோட கேரக்டர் என்னன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, பயங்கர ஈகோ உண்டு, பயங்கர ஆட்டிடியூட் உண்டு, நான் தான் பெரியவன் நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ ஈகோ ஆட்டிடியூட்னால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி அதுதான் இவரோட ஒரிஜினல் கேரக்டர். ஓகே, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கூட விளையாடுறது. ஓகே, தென் அடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, இதுதான் இவரோட ஒரிஜினல் கேரக்டராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்குது. ஓகே, அப்போ ஆக்சுவலி அது அவருக்கு தெரியும் ஏஸ் நீங்கிறது ஒரு ஸ்டார் ஆகி இவரோட லைஃப்பில் நீங்கிறது ஒரு ஸ்டார். ஓகே, அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாகவே மெயின்டைன் பண்ணாலும் சரி, இவரோட லைஃப்பில் நீங்கிறது ஸ்டார், ஒரு பொக்கிஷன் இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு கிஃப்டாக வர இவருக்குமே தெரியும். ஓகே, பட் என்ன அப்படின்னா இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, உங்களை டாமினேட் பண்ணிட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். நான் நினைக்கிற மாதிரி தான் நீ நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும், நீ பேச்சு தான் கேட்கணும், வேறு யாருக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, ஈகோ, ஆட்டிடியூட், பொசசிவ்னஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் காட்டிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் தான் வந்து உங்ககிட்ட கெஞ்சிருக்கலாம், இல்லைங்க அட்ராக்ட் ஆகி வந்திருக்கலாம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம், எனக்கு ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று பல ஜென்மங்களாக மீட் பண்ண ஒரு தாட் இருக்குது, எனக்கு ஏதோ உங்ககிட்ட பேசணும் பழகணும் எனக்கு தோணுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தான் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, எண்ட் ஆன பிறகு என்ன ஆகிட்டு உண்டு அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, டாமினேட் பண்ணிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என் லைஃப்பில் நான் நிம்மதி எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஓகே, என் லைஃப்பில் ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார் ஆகும், வீடியோ பார்க்குறவங்க ஆக்சுவலி நீங்கள் ஸ்டாராக எடுத்துகிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு 4 பேர் அட்ராக்ட் பண்ணுற லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணத்துலையாக இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணிட்டு அப்போ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டைமில் நீங்கள் உங்களையும் மறந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்துக்கலாம். உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு டைமில் தான் இவரும் உங்களோட இதை கண்டு அட்ராக்ட் ஆகி உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளி வந்து ரொம்ப ஃப்ரீடமாக பறந்துட்டு இருக்குது, அதுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போய் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பின் பேரில் அந்த கிளியை பிடிச்சி கூட்டுக்குள்ளே அடித்து ஒரு நம்ம வந்து அதை ஃப்ரீடமாக அந்த ஒரு கிளிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகும்ல. ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு அது ஒரு பீஸோ ஒரு ஹாப்பினஸோ கொடுத்துட்டு இல்லை, பயங்கர போர்டு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு பர்சனோட கேரக்டர். ஓகே, பயங்கர டாக்ஸிக்காக இருந்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு டைமில் அது ஏன்னா என் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், என் லைஃப்பில் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ண டைமில் இந்த ஒரு பர்சன் என் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் என் லைஃபே ஸ்பாயில் ஆகி போச்சு, நானுங்கிறது என்ன மறந்துட்டேன், என் லைஃப் டோட்டல் டேமேஜ் ஆகி போச்சு, ஸ்பாயில் ஆகி போச்சு, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் வச்சு அது உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் ப்ராப்பராக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னா கிட்ட கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, என்ன தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஆக்சுவலி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகினாலும் டவுன் ஆகலாம், இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு.
ஸோ அதனால தான் எத்தனையோ வாட்டி இந்த பர்சன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு அந்த பர்சனோட கேரக்டரை மனசிலாக்கி அனுசரித்து ஒரு அஸ்பெக்டன்ஸ் மூலம் நீங்கள் போயிட்டு உண்டு. ஓகே, பட் ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனாலே இந்த உங்களுக்கு இந்த ஒரு ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும் அப்படி இந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் இந்த பிஹேவியரும் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு போது நீங்கள் இந்த ஒரு பர்சனை விட்டு போகணும், ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி நினச்சிட்டே கிடையாது. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் உங்களுக்கு பயங்கர டாக்ஸிக்காக ஃபீல் ஆகிட்டனால நீங்கள் ஒரு கட்டத்தில் இல்லை நான் இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும், இது வந்து நான் வெளியே வரலாம் அப்படியே என் லைஃப் நஷ்டப்பட்டு போயிடும். ஓகே, ஏன்னா நானுங்கிறது லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு பர்சன், லைஃப்பில் ரொம்ப அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ண ஒரு பர்சன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு வந்துச்சோ அது என்ன சிறையில் அடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, இதில் தான் நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் உண்டு, கேரிங் உண்டு, லவ் உண்டு. பட் அதை இதே காட்டல, அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம ஒரு கேரிங்கை காட்டணும், ஒரு அஃபெக்ஷனை காட்டணும், ஒரு லவ்வை காட்டணும், அது கடைசி வரைக்கும் அந்த பர்சனுக்கு புரியாமலே போயிடுச்சுல்ல. ஓகே, புரியாமலே இருக்கட்டும், என்னுடைய ஸ்நேகங்கிறது அது யாருக்கும் புரியாமலே இருக்கட்டும், அது என்னுடைய ஸ்நேகங்கிறது என்னோடய இருக்கட்டும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படின்னா ட்ராவலிங் மோடில். ஓகே, மேபி இந்த பர்சன் ட்ராவலிங் இல்லைன்னா ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லை இங்கே யாருக்கா இதில் ரொம்ப ட்ராவல் ரொம்ப இஷ்டப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில், டிப்ரெஷன் ஆகிற டைமில் எங்கேயாவது லாங் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன அப்படின்னா ஓகே உங்கள் பவரை நீங்கள் மனசிலாக்கிட்டோம், உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்கிட்டோம். எனக்கு ரிலேஷன்ஷிப்பை விட எனக்கு பீஸ் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட், எனக்கு இண்டிபெண்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை வந்து சிறையில் அடைக்குது அப்படின்னா கரெக்டாக எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை உண்டு, பட் உங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எத்தனையோ தடவை நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் ட்ரை பண்ண உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன தாட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இன்றைக்கி நான் மூவ் ஆன் ஆகுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அதுக்கு காரணம் அந்த பர்சன் தான். ஸோ நான் மூவ் ஆன் ஆகுறேன். மேபி ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறது இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சுறாங்க, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கரெக்டாக நான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பட் இப்போதைக்கு சுச்சுவேஷன் ராங், இப்போ சுச்சுவேஷனுங்கிறது நெகட்டிவாக இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகலான்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. அதே இதே பிடிச்ச ஒரு காரியமும் இல்லை, நம்ம லைஃப்பில் சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனாலும் ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. ஸோ வீடியோ பார்க்குறாங்க அந்த ஒரு வைப்ரேஷனாக இருக்கிறீங்க. ஓகே, தென் இது ஒரு பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தென் இது ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு லெட்டர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். T லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லேயோ மிடிங்லேயோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே 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 தென் நாளோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா பயங்கர டவுன் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, ஸ்டக் ஆகிட்டு உண்டு. டோன்ட் வரி, வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இவன் தான் ரொம்ப ஈகோ ஆட்டிடியூட் உள்ளவன் இல்லை, ஸோ நமக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான், அவனுக்கு நம்மளை விட அவனுக்கு ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருக்கலாம். மேபி அப்படி கிடையாது. ஓகே, உங்களோட மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஃபிசிக்கலி மீனி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, உங்களோட மெமரி டோட்லி ஸ்டக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க, பட் நம்ம அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஈஸியாக ஃபார்ம் ஆகுறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வந்த பிறகு நமக்கு டவுட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிறைய நாள் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போக முடியாமல் பின்னோட்டு போக முடியாமல் மூவ் ஆன் ஆக முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் நம்ம ஸ்டக்காகி நிற்போம்ல. ஸோ அதே மாதிரி இவரும் ஸ்டக் ஆகிட்டு விடுது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, டவுட்டில் அவளோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா டவுன் ஆகும், சேட் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். எங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே ஆள் கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது போஸ்டோட ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு போஸ்டாக இருந்தாங்கன்னா ஒய்ஃபாக இருக்கலாம், மேரேஜ் ஆகாத ஒரு போஸ்ட்னா தான் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் எமோஷன்ஸ் இல்லாமல் ஆக்சுவலி இவருக்கு எந்த அளவுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருந்தது அப்படின்னா ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க போகிறாங்க. சில பர்சன்ஸ் நம்ம போகிற டைமில் நம்ம அதை விட்டுடும், ஃப்ரீயாக விட்டுடும், ஐ டோன்ட் கேர் நம்ம விட்டுடும், போனால் போட்டும் ஃப்ரீயாக விட்டுடும். பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, இவரோட லைஃப்பில் இப்போ நீங்கள் இல்லாதது நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகுதுன்னு நினச்சி இவரோட லைஃப்பில் ஒரு ஸ்டாருங்கிற ஒரு வெளிச்சம் இல்லாதது நினச்சி இவர் டோட்லி இவர் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு.
ஓகே, அது இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டணும். ஏன் அப்படி ஹார்ட் பிரேக் ரொம்ப டீப்பாக அவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டணும் அப்படின்னா அது இவருக்கும் ஒரு சில ரியலைசேஷன் வருது. என்ன ரியலைசேஷன் வருது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நானும் அவளை மீட் பண்ணிப்போம் போகல, ஸோ அதனால தான் என்னால் ஒரு நாளும் மூவ் ஆன் ஆக முடியல. சேம் சுச்சுவேஷன் ஆகும். எப்படி உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியலையோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு மூவ் ஆன் ஆக முடியலை. இவர் ஆக்சுவலி ட்ரை பண்ணுறாரு. மேபி மூவ் ஆன் ஆக எத்தனையோ ட்ரை பண்ணிருக்கலாம், மைண்டை டைவெர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க வேறு ஆப்ஷன்ஸ் இருந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம். பட் இவரால் ஒருபோதும் மூவ் ஆன் ஆக முடியல. ஸோ அது மூவ் ஆனே ஆக முடியலன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, நான் இத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணுறேன் மூவ் ஆன் ஆகுறதுக்கு, ஆனால் என்னால் மூவ் ஆனே ஆக முடியல. அப்போ எனக்கு இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. இல்லை நான் என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க போகிறாங்க, நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே நான் ஸ்டக்காக நின்றுட்டு இல்லை. ஆனால் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் மெயினாக நான் எத்தனையோ தடவை இக்னோர் பண்ணுறேன், பட் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. அப்போ எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. ஆக்சுவலி ஹார்ட் பிரேக் ஆகுது, நீங்கள் இல்லாத நினச்சி ஹார்ட் பிரேக் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மூவ் ஆன் பண்ண முடியலையேன்னு ஒரு ஹார்ட் பிரேக். ஓகே, இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலையே, உங்களை மறக்க முடியலையே, உங்கள் ஞாபகம் சந்தி வெளியே வர முடியல, அதை நினச்சி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டோம்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக இவங்க ஒத்துக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூட், நான் தான் தனக்கு இம்பார்ட்டன் நினைக்கிற ஒரு கேரக்டராக அவ்வளோ சீக்கிரமாக தான் ஃபெயில் ஆனதை ஒத்துக்கிற ஒரு கேரக்டரோ அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தோத்தாலும் மீசில் மண் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, மூவானே ஆக முடியல அவரால். ஓகே, எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், இவரால் மூவானே பண்ண முடியல, அதனால ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. சரி, ஓகே, என்னதான் இந்த ஆக்சுவலி அது என்ன சொல்கிறது, இவரால் மூவ் ஆன் பண்ண முடியல. இவரோட மெமரிஸில் உங்கள் தாட் உண்டு, மைண்டில் உங்கள் தாட் உண்டு, அந்த ரிலேஷன்ஷிப் நடந்த மூமெண்ட்ஸ் அடிக்கடி இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, ஸோ அதனால இவரால் மூவ் ஆன் ஆக முடியல. ஸோ அதனால ஹோல்டு பண்ணி மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஆக்சுவலி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இன்னொரு பர்சன் பயங்கரமாக சேடாக இருக்கிறதுக்கும் பயங்கர டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ரீசன் அப்படி தெரியுமா? ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. என்ன விஷயம் ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பர்சனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கிட்டே எனக்கு ஃபீல் ஆகாத ஒரு கனெக்ஷனாக இருக்குது. நான் இதை யாருக்கிட்டேயும் சொல்லி எனக்கு மனசிலாக்க முடியலையே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இந்த ஒரு பர்சனோட ஹார்ட் சொல்லிட்டே இருக்கு, நீ இல்லைங்க அந்த போஸ்ட் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, இந்த போஸ்ட் இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு பீஸ் இருக்காது, ஒரு பிரகாஷம் இருக்காது. இவரோட ஹார்ட், என்னோட இன்ட்யூஷன் மேபி இந்த போஸ்ட் கேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த ஒரு போஸ்ட் மேபி உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சொசைட்டி ஹஸ்பண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்போ இந்த ஒரு போஸ்ட் என்ன நினச்சிட்டோன்னா அப்படின்னா, ஸ்டார்டிங்லே மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்ற இதே கொண்டு வந்துருக்கட்டும். ஓகே, பட் ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உண்டு. அப்போ இது போஸ்ட் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, உனக்கும் இருக்கிற கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல் கனெக்ஷன், யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு கனெக்ஷன். மேபி உனக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப்பாக அந்த சொசைட்டியோ ஃபேமிலியோ 4 பேருக்கு கேட்கும்போது அது தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இன்னருக்குள்ள உன் கூட எனக்கு டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுறது அது உனக்கும் மட்டும்தான் தெரியும், இல்லை கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் இதை யாருக்கிட்ட சொல்லி மனசிலாக்குவேன்? நாளைக்கு நீயும் நானும் சேரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் மேபி வந்துச்சுன்னா கூட உனக்கும் எனக்கும் தான் அதோட பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும் தெரியும். பட் அது சொசைட்டிக்கோ ஃபேமிலிக்கோ இல்லைங்க ஃப்ரெண்டுக்கிட்டோ யாருக்கிட்ட நான் சொல்லி மனசிலாக்க முடியும்? அதை நினச்சி ஆள் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, ஆள் ஸ்டக் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு உங்கள் டோட்லி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகிட்டு அவளோட மைண்ட் செட் இப்போ என்ன அப்படின்னா, சேம் சுச்சுவேஷன் தான், கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஓகே, அந்த ஒரு தாட் தான். ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா, மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி யாருக்கு ரெஸ்னேட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கிறீங்க, உங்களால் மூவ் ஆனே பண்ண முடியல அப்படின்னா தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாகும். நீங்களும் இந்த ஒரு போஸ்டர் செய்யணும், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் மீட் பண்ணணும், ரிசல்ட் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாகும். ஆக்சுவலி 2 பேருமே மேபி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி ஒரு போஸ்டருக்கு தெரியுது, நீ இவரோட லைஃப்பில் உங்களை கொண்டு விட்டது அது டிவைன் ஆகும்.
ஓகே, மேபி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்சனல் லைஃப் மேபி டார்க்காக இருந்திருக்கலாம், இல்லைங்க ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம், இல்லைங்க டவுனான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். அப்போ உங்களை பார்க்கக்கூடிய டைமில் இவருக்கு ஒரு ஸ்டார் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது இந்த ஒரு பர்சனே பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி ஆகும், என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு டைமில் உன்னை மீட் பண்ணேன், என் லைஃப்பில் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கும், நிறைய என் லைஃப்பே ரொம்ப ஹாப்பியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு இவரும் பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கிறது ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு மூவ் ஆன் ஆகிட்டுலாம். ஓகே, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அப்போ இந்த செப்பரேஷனுங்கிறது இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு செப்பரேஷனில் அவுட்டரில் எப்படி வேணாலும் காட்டலாம். அவனுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இல்லாட்டாலும் எனக்கு ஒரு வலியும் இல்லை, ஒரு வேதனை இல்லை, நீ இல்லாட்டாலும் எங்களை ஜீவிக்க முடியும், இவர் வெளியே காட்டலாம். ஆக்சுவலி வெளியே சிரித்து காட்டக்கூடிய எனர்ஜி ஆகும். ஆள் எப்படின்னா ஆளோட கஷ்டம் நஷ்டம் சோகம் வலி வேதனை எல்லாத்தையும் உள்ளே ஒதுக்கி வச்சுட்டு வெளியே சொசைட்டி முன்னாடி ஃபேமிலி முன்னாடி சிரிச்சு காட்டுற ஒரு வைப்பாகும் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஐம் ஓகே, என்னோட லைஃப் ரொம்ப சூப்பராக போகுது, என்ன மாதிரி இந்த வேர்ல்டில் யாரும் அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆள் வெளியே அவுட்டரில் காட்டுறது. பட் இன்னரில் அப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷன் இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவரை ஆக்சுவலி தளர்த்திட்டு உண்டு நம்ம சொல்லலாம், இல்லைங்க உள்ளுக்குள்ளே ஆள் உடஞ்சிட்டு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது இவருக்கு ஃபீல் ஆகுது, என் லைஃப்பில் இந்த ஒரு போஸுங்கிறது யூனிவர்ஸ் கொண்டு வந்து விட்ட போசன். ஆக்சுவலாக அவங்க ஸ்டார் ஆகும், ஆனால் அந்த ஸ்டாரை நான் கண்ட்ரோல் பண்ணி டாமினேட் பண்ணி சந்தேகப்பட்டு கோவப்பட்டு நானே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிட்டோன்னு அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இவர் ஆக்சுவலி சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஒரு ஃபிசிக்கலி ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் எத்தனையோ தடவை ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்கள் இருந்தாலுமே ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு அடிக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு அடிக்ஷன் எனக்கு கூட ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போக முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, பயங்கரமாக அவங்கள ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸ்டாக்கிங் பண்ணாமல் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, வேறு யாராவது என்ட்ரு ஆகிட்டிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா நீங்கங்கிறது ஒரு ஸ்டார் ஆகும், கேரிங்கான ஒரு பர்சன், லவ்வபிளான ஒரு பர்சன், ப்ரீசியஸான ஒரு பர்சன். இவர் ஆக்சுவலி வேறு யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு இவர் ரெடி கிடையாது. ஓகே, ஸோ அதனால உங்களை பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. மேபி இவருக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களோட ஒர்த் என்ன வேல்யூ என்ன மேபி மனசில் ஆகாமல் இருக்கலாம். அது மனசில் ஆகும், பட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. ஓகே, பட் இப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு உண்டு, நீங்கள் ஸ்நேகம் இருக்கிறது ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன் இருக்குது அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு காட்டலாம். அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இவருக்கு மாதிரி ஸ்நேகம் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது, இன்னும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டல அவுட்டல்ல. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அவருக்கே தெரியும் நீங்கள் ஸ்டார்னு ஆல்ரெடி அவருக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, நீங்கள் லைஃப்பில் ஒரு பெட்டரான ஒரு பர்சன் என்ன சொல்கிறது நான் ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அது இவருக்கு தெரியும். பட் இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரீசியஸான ஒரு பர்சன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இப்படி ஒரு பர்சனுக்கு எத்தனையோ நான் ஒரு ஈக்குவல் கிவன் டே கொடுக்காம ஒரு பிளேஃபுல் எனர்ஜியில் அவன் நின்றுட்டு உண்டு, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, சந்தேகப்பட்டு உண்டு. அது நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் ஆக்காமல் இருந்திருக்கலாம் சொல்லிட்டு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு எதுவும் மேபி எல்லாரும் சொல்ல முடியாது, யாராவது இதில் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு கம்யூனிகேஷனோ பாசிபிள் ஆகும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிகேஷனும் காலம் வரும், ஆனால் அது ஸ்டேபிள் கிடையாது. காரணம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன்ல இவருக்கு ஒருபோது உங்களை விட்டுட்டு ஸோ இவர் இப்படி ஒரு ப்ரீசியஸான ஒரு போஸ்ட்டை இவர் விடுறதுக்கு ரெடி கிடையாது. ஆக்சுவலி உங்களை விடுறதுக்கு இவர் ரெடி கிடையாது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எதையும் காட்டாதனால இவருக்கு ஆக்சுவலி அந்த செப்பரேஷன்ங்கிறது ஒரு பயங்கர ஒரு பெயின் கொடுத்துட்டு பட் வெளியே ஐ எம் ஹாப்பின்னு தெரியுற ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அதனால் ஒரு காலம் ஒரு கம்யூனிகேஷனை பண்ணி உங்கள் மைண்டில் யாராக இருக்காங்களா இல்லைங்க இவங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் இவர்கிட்ட ஒரு காலம் கம்யூனிகேஷனோ பாசிபிளாக மறுபடியும் உங்களோட மைண்டில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் அட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை விட்டு ஓடுவாங்க.
ஓகே. ஏன்னா உங்களோட செல்ஃப் லவ்வே அட்ராக்ட் ஆகி இவர் வர்றாரு. ஆக்சுவலி கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும் 6 ஹவர்ஸ்லையோ 6 வீக்ஸ். யாராவது செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நம்ம சொல்கிற வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ்லையோ 6 வீக்ஸ்லையோ 6 டேஸ்லையோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே. தென் இனிமேல் இது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகக்கூடிய டைமில் ஒரு கண்டிஷனிங் இமேஜ் நீங்கள் நில்லுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா ஸோ நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைங்க நீ ஃப்ரெண்ட் எனக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், ஃப்ரெண்டாக தான் நான் உன்னை ஏற்றுப்பேன், உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நான் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு பல கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இனி இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் கூட ஒரு கண்டிஷன் நினைச்சுன்னு இல்லைங்க. ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஓகே. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோடு முடிச்சுக்கோ, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது என் லைஃப்பில் எனக்கு ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லிவிடுங்க, எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் ஆக்சுவலி தேவையில்லை, ஒன்று விட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு இருக்காங்க, என் லைஃப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா இருந்தால் என் லைஃப்லவா, இல்லைங்க நான் அவங்க கூட மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே. ஏன் ஆல்ரெடி நான் ஒரு நீ என் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எனர்ஜி ஸ்பாயில் பண்ணி நானும் டவுன் ஆகி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி என் லைஃப்பில் பர்டிகுலரான ஒரு பீரியட் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 year 2 years 3 years என் லைஃப்பில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ஒரு 2 or 3 years நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தவிர்த்து நான் ஒரு கெரியர்லையோ என்னென்ன ஃபினான்ஷியலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கூட நான் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பேன். ஓகே. மறுபடியும் உன்னை நம்பி ஏமாறதுக்கோ மறுபடியும் உனக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கோ மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நான் ரெடி கிடையாது. ஓகே. என் லைஃப்பில் நீ வருதாது ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியோட வா, இல்லைங்க என் லைஃப்பில் வராதுங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் சொல்லி முடிச்சிடுங்க. ஓகே. ஏன்னா நமக்கு லைஃப்பில் வந்து நமக்கு நம்மளோட பீஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் நீங்கள் எமோஷனலாக திங்க் பண்ணாதுங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த யூஸ்ன்னு பாருங்கள். ஓகே. இவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஈக்குவல் கிவ் கொடுக்குறாங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற பீஸ் கொடுக்குறாங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, கேரிங் கொடுக்குறாங்க, லவ் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வந்து வெளியே வந்துடுங்க, மூவ் ஆன் பண்ணிடுங்க. எதுக்கு டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ப்ராக்டிக்கலாக இருங்க. இல்லைனா இது இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடு பார்க்க தயவு செஞ்சு உங்களோட பவரை நீங்கள் மனசில் ஆக்கிங்க. நீங்கள்ங்கிறது லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸ் ஆகும், ஒரு கிஃப்ட் ஆகும். உங்களை வந்து அடுத்தவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கோ அடுத்தவங்க ஹேட் பண்ணுறதுக்கோ அடுத்தவங்க இக்னோர் பண்ணுறதுக்கான ஒரு பர்சன்ஸ் நீங்கள் கிடையாது. ஓகே. நீங்களும் லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸ், நீங்களும் லைஃப்பில் ஒரு கிஃப்ட் ஆகும். நமக்கு ஆக்சுவலி பவர் ஆகும். ஓகே. நம்மளோட வேல்யூ ஒர்த்தே நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் யாருக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. உங்களை தவிர்த்து நீங்கள் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கையில் ஒரு கத்தி எடுத்து கீறுங்க. ஓகே. ஸோ இதனோட பெயின் யாருக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப மேபி உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் அப்பா இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப விரும்பி லவ் பண்ண ஒரு பார்ட்னராகவே இருக்கலாம். ஓகே. இப்போ கையில் கத்தி எடுத்து நீங்கள் அருங்க. இதனோட பெயின் யாருக்கு இருக்கும், உங்களுக்கு தான் இருக்குமே தவிர கூட இருந்து பார்க்குறவங்க வேணா வலிக்குதா, டேப்லெட் சாப்பிட்றியா, இன்ஜெக்ஷன் போடுறியா, சரி போட்டு அழாத ஃபீல் பண்ணாத வலி சரியாகும்னு ஜஸ்ட் ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர இந்த ஒரு முழுக்க இதோட பெயின் அனுபவிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகே. ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம படுற கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை அது எல்லாமே நமக்கு தான் தெரியுமே தவிர ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது என்றைக்கு விளையாட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நம்மளோட வலி வேதனை யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவரவருக்கு வந்து அது காயம், அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து எனக்கு அது சொல்லி மனசிலாக்க தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபைட்டு வருது அப்படின்னா அது நமக்கு ஒரு பெயினை கொடுக்கும், ஒரு வலியை கொடுக்கும், ஒரு வேதனை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும், ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும். அதே பக்கத்து வீட்டில் ஒரு ஃபைட்டு வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம், எக்ஸைட்டிங்காக பார்ப்போம்ல, ஒரு ட்ராமா மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஓகே. ஸோ நீங்கள் படுற வலியை வேதனைங்கிறது அது முழுக்க அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்போ அழுவீங்க, நீங்கள் எப்போ சிரிப்பீங்க, அது உங்களை பற்றி உங்களால் மட்டும்தான் மனசிலாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஒரு பர்சன் உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க, லைஃப்பில் உங்களை கேர் பண்ண அவங்க வருவாங்களா? ஓகே. ஏன் அவங்க உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டாங்களா? லைஃப்பில் உங்களுக்கு கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இங்கே யாருமே கிடையாது. ஓகே. உங்களை நீங்கள் தான் பொக்கேஷமாக பார்த்துக்கணும், உங்களை நீங்கள் தான் வந்து சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்மங்கிறது நமக்கு ப்ரீசியஸ், நம்மங்கிறது நமக்கு கிஃப்ட். உங்களோட ஹார்ட் உங்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களை நீங்கள் தான் செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஹார்ட்டை
அடுத்தவங்க உடைக்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு அவேர்னஸான ஒரு இதில் நம்ம ஜீவிக்கணும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அடுத்தவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அடுத்தவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்போ எப்படி அடுத்தவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ஓகே, நீங்கள் எப்போ செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் வரும். இன்னொரு விஷயம், கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அந்த போஸ்டோட கேரக்டர் அந்த மாதிரி ஆகும். ஆக்சுவலி இவர் அவ்வளோ சீக்கிரமே யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. இவருக்கு லைஃப்பில் 2-3 பர்சன்ஸாக இருப்பாங்க. ஆக்சுவலி இவர் ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி எஸ் எல்லாம் எனக்கு ஓகே ஆகுமா, எனக்கு செட் ஆகுமா, என்னை விட அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு யூஸ் இருக்கா, அப்படி இப்படி ரொம்ப செக் பண்ணி ஆலோசனை பண்ணி திங்க் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. நான் உங்கள் லைஃப்பில் இப்போ என்டர் ஆகுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் இவங்க வர்றாங்க. ஓகே, மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இவர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ பண்ணாதுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அப்படி தேவையில்லாத உறவு நமக்கு எதுக்கு டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம? ஓகே, ஸோ ஓகே திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே தென் நமக்கு இங்கே இம்போர்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்ப்ளீஷனாக குறிக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, கண்டினியூஸாக 10 பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மீனிங் என்னன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் கண்டினியூஸ் இந்த நம்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, தென் 333 இம்பார்ட்டன்ட். 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னா ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் தனி கிடையாது, உங்களுக்கு கூட யூனிவர்ஸுங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் இருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டது கிடைக்கும். ஸோ 333 பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு தெய்வங்கிறது உங்கள் கூட அது ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் டவுன் ஆக மாட்டீங்க. நீங்கள் டவுனே ஆனாலும் உங்களை கரெக்டான ஒரு வழிக்கு தெய்வம் வழி நடத்தும். ஓகே, நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்புற தெய்வம் உங்கள் கூட இருக்காது. நம்ம 333. ஓகே, கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த நம்பர். தென் நெக்ஸ்ட்டு ஓகே தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், May important, June important, August important, October important. Okay, then important date பார்க்கலாம். 2 important, 3 important, 5 important, 6 important, 8 important, 10 important, 12 important, December month important, 15 important, 17 important, 18 important, 15 important, 15 angels numbers continuous பார்ப்பீங்க. ஓகே, ஜூலை மந்த் இம்பார்ட்டன்ட், 7 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் லிங்க் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட இடைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.